முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் உயிரிழந்த சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரையில் பிறந்த நடிகர் ரோபோ சங்கர் சினிமா மீதுள்ள ஆசையின் காரணமாக சென்னைக்கு வந்தார். 1997ஆம் ஆண்டு முதல் பல தனியார் தொலைக்காட்சிகளில் மிமிக்ரி செய்யக்கூடிய கலைஞராக பணியாற்றி வந்தார். பின்னர் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ரோபோ சங்கருக்கு பட வாய்ப்புகள் வரத் தொடங்கின. ஜாதிங்கிறியே, ஜாதியாடா உன்னை பெத்துச்சு கொம்மாடா மடையா, ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன், வரட்டுமா? 1997ஆம் ஆண்டு தர்ம சக்கரம் படத்தின் மூலம் துணை நடிகராக அறிமுகமானாலும் 2007ஆம் ஆண்டு ரவி மோகன் நடிப்பில் வெளியான தீபாவளி திரைப்படத்தில் வெளியில் தெரியும் அளவுக்கு கதாபாத்திரம் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, மாரி, புலி உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலமாக நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பதித்தார். பாடி பில்டரான இவர் குடிப்பழக்கத்தின் காரணமாக மஞ்சள் காமாலை ஏற்பட்டு சில காலமாக உடல் எடை குறைந்து மெலிந்த தோற்றத்தில் காணப்பட்டார். பின்னர் மது பழக்கத்தை விட்ட ரோபோ சங்கர் உடற்பயிற்சி, உணவு பழக்கங்கள் மூலமாக மீண்டும் தன் உடல் எடையை அதிகரித்து பழைய நிலைக்கு வந்தார். தன்னை எப்போதுமே ஒரு தீவிர கமல்ஹாசனின் ரசிகராக காட்டிக்கொண்ட ரோபோ சங்கர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான வேட்டையாடு விளையாடு, இந்தியன் உள்ளிட்ட திரைப்படங்கள் திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்தபோது திரைப்படத்தின் காட்சிகளை மேளதாள முழக்கங்களுடனும் பட்டாசுகளை வெடித்தும் நடனமாடியும் கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் இவரது ஒரே மகளான இந்திரஜாவுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைத்தார். கடந்த 16ஆம் தேதியன்று சென்னை வடபழனி பிரசாத் லேபில் நடைபெற்ற காட்ஸில்லா என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு பூஜையில் ரோபோ சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். காட்ஸில்லா படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர். அந்த ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒரு ஸ்டில் இதுவரை நீ பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகா இருக்கேன், கொழுக்கு முழுக்குன்னு. இதை தமிழ் திரையுலகமே பார்க்க போகுது. அன்று மாலையே சென்னையில் படப்பிடிப்பில் இருந்த ரோபோ சங்கர் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்துள்ளார். உடனே அங்கிருந்தவர்கள் அவரை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். வென்டிலேட்டர் மூலம் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்து விட்டதாக அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்தனர். தனது 46 வயதிலேயே அவர் உயிரிழந்த சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ரோபோ சங்கருக்கு தனது எக்ஸ்தல பக்கத்தில் இரங்கல் தெரிவித்திருக்கும் நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன், ரோபோ சங்கர், ரோபோ புனைப்பெயர்தான், என் அகராதியில் நீ மனிதன் ஆதலால் என் தம்பி, போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ? உன் வேலை நீ போனாய், என் வேலை தங்கிவிட்டேன். நாளையை எமக்கென நீ விட்டுச் சென்றதால் நாளை நமதே என பதிவிட்டிருக்கிறார். முந்திரி
எப்படி திராட்சை முழுசா இருக்கு? ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.